ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய் அவர்கள் டைரக்ஷன் பண்ண சிக்மா மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்று இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அடுத்து ஜேசன் சஞ்சய் இப்போ படத்தில் நடிப்பார்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ஷனில் போயிட்டாரு. லைக்கா ப்ரொடக்ஷனில் சந்தீப் கிஷனை வச்சு பண்ண சிக்மா மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் இப்போ ரிலீஸ் ஆனது. அதில் பார்த்தீங்கன்னா சாங் நல்லாவே இருந்தது. ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருக்காரு. அவர் ஆடுறது அவர் வர ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி முறையே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ரெஃபரன்ஸாக எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க, கூடிய சீக்கிரம் போய் உங்க அப்பாவை பார்த்து பேசுங்க. படம் வேற ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 31. நீங்க கண்டிப்பா போய் பேசணும்னு சொல்லிட்டு ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்ததுமே அவரோட அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்மா மூவி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு படத்தோட பாட்டுமே வெளியாயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் வரல, அவரோட படத்து வேலைக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் 31 ஜூலைன்றதுனால படத்து மேலே மட்டும்தான் ஃபோக்கஸாக வேலை பார்க்க போறாங்களாம். ஏன்னா இதுதான் அவருக்கு முக்கியமான படம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, முதல் படம்ன்றதுனால. இந்த படத்தை பற்றி விஜய் அவர்களும் கூடிய சீக்கிரம் பேசுவார்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிக்மா படத்தை பற்றி ஒன்றுமே சொன்னதில்லை. இப்போ படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.